இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்த கூட்டத்தில் ஆளுநர் உரை மீது நம்ம நன்றி தெரிவிக்கும் ஒரு தீர்மானம் தான் இன்னைக்கு. அதே மாதிரி மேகதாதுல அணை கட்டுவதை ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு அந்த தீர்மானம் வெகு சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது. அது மேகதாதுல அணை கட்டக்கூடாது என்பதை ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரவேற்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்று நான் சபையில் பேசினேன். அடுத்தது நாம பேச வேண்டிய சப்ஜெக்ட் இன்னைக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவருக்குமே இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும், அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஆளுநர் உரை மீது நம்ம நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை இருக்கணும், நம்மளுடைய ஸ்பீச் அதுல இருக்கணும். ஆனா இன்னைக்கு நான் சட்டமன்றத்தில் பாக்குறேன், எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டே இருக்கு. சோ அங்க பேசுறது எல்லாருமே நம்ம பார்த்தா ஒரு தனி கட்சியினுடைய துதிப்பாடலும் தனி தலைவர்களை பற்றி துதிப்பாடல்களும் தான் அங்க அதிகமா இருக்கு. பேரவை தலைவர் அவர்கள் பலமுறை சொன்னாரு, இது ஆளுநர் மீது நம்ம நன்றி தெரிவிக்கிற தீர்மானம், அதை பத்தி நீங்க பேசுங்கன்னு. பட் இன்றைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் தனி மனித துதிப்பாடல்களும் தனி கட்சியின் துதிப்பாடல்கள் மட்டும்தான் அங்க போயிட்டு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு கவலை அளிக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்க்கிறேன். என்ன சப்ஜெக்ட் இன்னைக்கு பேசணுமோ அந்த சப்ஜெக்டை பேசாம டைவர்ட் ஆகி வேற 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 சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு, இன்னும் போயிட்டே இருக்கு. இது எப்ப முடியும்னு எனக்கே தெரியல. இத நான் உண்மையிலேயே வேதனையோடு இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன, ஏன் அந்த சப்ஜெக்ட பத்தி பேசாம வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அது மட்டும் இல்ல, அதுக்கு வெறும் துதிப்பாடல்கள் தான் இருக்கு. ஒரு கட்சியின் துதிப்பாடல், தலைவர்கள் துதிப்பாடல், அது மாதிரி அப்படி பேசணும். நாங்க ஆரம்பிச்சா எவ்வளவோ பேசலாம். லஞ்ச ஊழல் பத்தி, ஜாதி பத்தி எல்லாம் வந்தது அங்க டாபிக். அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலே ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு கேப்டன் அவர்கள் தனி மனிதராக தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலை சந்திச்சார். எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை, எந்த மொழிக்கும் இல்லாம அவர் ஒரு தலைவராக அனைவருக்கும் ஒரே சமமான ஒரு தலைவராக இருந்தார். அதே போல படித்த படிக்காத ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும் சொன்னார். வறுமை கோட்டிற்கு மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் என்ற பல்வேறு கொள்கைகளை நாம அன்னைக்கு சொன்னோம். சோ இந்த மாதிரி ஒரு கட்சியும் அவங்கவுங்க பெருமையும் அவங்கவுங்க கட்சி தலைவர் பெருமையும் பேசுறதுக்கு இந்த சட்டமன்றத்தை நாம பயன்படுத்திக்கிட்டால் இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக எனக்கு படல. இன்னைக்கு இப்ப வரைக்கும் அதான் அங்க போயிட்டு இருக்கு. சோ அதனால அவைத்தலைவருக்கு நான் வணக்கம் சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு விவாதங்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்குரிய விவாதமாக இருந்தால் அனைவராலும் வரவேற்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதுதான் இதுதான் கேப்டன் அன்னிலிருந்து சொல்றார், நேரலையிலே கொண்டு வாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மக்கள் சபையில் நடக்கும் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கணும். இன்னைக்கு அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்போ இங்க நான் இதையும் இன்னைக்கு பதிய வச்சேன். இன்னைக்கு இந்த சபை நடக்கிறது யாருடைய பணத்துல? மக்கள் வரி பணத்துல தான் இங்க சட்டசபையே நடக்குது. ஒவ்வொரு கூட்டமும் இங்க மக்கள் வரி பணத்துல நடக்குது. அப்ப மக்கள் இங்க நேரலையில இந்த நிகழ்வை பார்க்கறதுல என்ன தவறு என்பதை தான் கேப்டன் அன்னைக்கு கேட்டார். ஒரு ஆளுங்கட்சி பக்கம் மட்டும் நீங்க நேரலை பண்றீங்களே, ஒட்டுமொத்தமாக சமமாக நீங்க நேரலை பண்ணுங்கன்னு கேட்டார். பண்றோம் அப்படின்னு அன்னைக்கு அவைத்தலைவர் சொன்னார். ஆனா நீங்க பத்திரிகையாளர்கள் கேக்குறீங்க, நேரலையில் முழுவதுமான நிகழ்வுகள் வரவில்லை என்பதை நீங்க சொல்றீங்க. இதை நிச்சயமாக அவைத்தலைவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு செல்வேன்.
என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் பெண்கள் மீதோ குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் பிரச்சனைகள் பேரவையில நீங்க உட்பட திமுக உறுப்பினர் உட்பட கொலை கொள்ளை சம்பவம் அது போன்ற பாலியல் குற்றங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பத்தி பேசுறோம். அந்த துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் அதை பத்தி எந்த பதிலுமே சொல்லாம இருக்காரு நேற்று இன்றைக்கும். இதை எப்படி பாக்கணும்? அதை பத்தி அவர் தான் சொல்லணுங்க. நாங்க என்ன பதில் சொல்ல முடியும்? இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது அவருடைய உரையில் அதை பத்தி சொல்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது அவங்க தான் அது ஆதவ அர்ஜுன் நீங்க கேளுங்க. மத்தவங்க பேசுறதை பத்தி தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. என்ன மக்களை பத்தி நாட்டுக்கு பத்தி பொதுவானதை பத்தி என்கிட்ட கேட்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பதில் நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். விஷயமா கொடுத்து கூட முதலமைச்சர் தெளிவான பதில பேரவையில சொல்லவே இல்ல. கர்நாடகாவுக்கு போயிட்டு வந்திருக்காரு, காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில வச்சிருக்காரு. ஆனா ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு இல்லாம இருக்கு. நாங்க தான் இப்ப டெய்லி பிரஸ் சந்திக்கிறோங்க. இந்த பதில நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். மேபி டியூஸ்டே முதலமைச்சருடைய பதில் உரை இருக்கு, அதுல ஏதாவது சொல்றாரா என்பதை பார்ப்போம். ஆனால் மேகதாதுவில் அணை கட்டுவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு மட்டும் மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன தீர்வு? சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து 2026 வரைக்கும் நம்ம கர்நாடகா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், கேரளா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆந்திரா கிட்ட தண்ணிக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி மீனவர்கள் பிரச்சனைக்கு இலங்கையில கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தீர்வுன்னு தான் தெரியலன்றத நான் இன்னைக்கு பதிய வச்சேன். காட்சிகள் தான் மாறுது, எந்த காட்சிகள் மாறல. இதான் உண்மை. அதனால நான் என்ன சொல்றேன், மற்றவர்களை நாம் கேட்பதை விட்டு தமிழ்நாடே தன்னிறைவு பெற்றதாக, அது மின்சாரமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. அதுதான் கேப்டன் அவர்கள் கருத்து, அதுதான் தேமுதிகவின் கருத்து. இதை நான் அவையில இன்னைக்கு பதிய வைத்திருக்கிறேன். அது போன்ற ஒரு மாற்றத்தை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இங்க ஆட்சிகள் மட்டும் மாறிக்கிட்டு காட்சிகள் மாறாம இருக்கிறதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை. அப்படி கிடையாது. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும். சுதந்திரமானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு முறையும் காவேரி தண்ணிக்காக போய் கர்நாடகா கிட்ட கேட்கிறோம். மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறோம். அவங்க ஸ்டே கொடுக்கறாங்க. மீறி அவர் சிவகுமார் இப்ப முதல்வர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி முல்லை பெரியாறு டேம்ல அந்த உயர்வு கம்மி பண்ணணும்ன்றோம். அதுவும் தொடர்ந்து நடக்குது. மீனவர்கள் பிரச்சனை இது வரைக்கும் ஓயல. எல்லா பக்கமும் எல்லா பிரச்சனையும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை என்பது போல் தமிழக மக்களின் பிரச்சனைகளுக்கும் ஓய்வில்லை. இதைத்தான் மாறணும். தன்னிறைவு பெற்ற ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் பேசியிருக்கேங்க. அதுதான் என்னுடைய இன்னைக்கு அவையில் நான் பேசியது. நன்றி, வணக்கம்.